Friends, இந்த வீடியோல பங்குனி உத்திரத்துக்கு இந்த மாதிரி ஒரு பேனர் டிசைன் வந்து எப்படி ரெடி பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து போட்டோஷாப் வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டோஷாப் ஓபன் பண்ணிக்கிறேன். இதல நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைல்ல போய்ட்டு நியூ அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கிறேன். இதல உங்களுக்கு ஏதோ ஒரு சைஸ் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு சைஸ் கொடுத்துக்கறேன். சோ ரெசல்யூஷன் வந்து ஒரு 450 கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் உங்களுக்கு ஒயிட் வேணாலும் வச்சுக்கலாம், இல்ல ட்ரான்ஸ்பரண்ட் வச்சாலும் வச்சுக்கலாம். நான் ஒயிட் கொடுத்துக்கறேன். இப்போ ஓகே கொடுத்துக்கறேன் फ्रेंड्स. ஓகே फ्रेंड्स, நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எம்டி டாக்குமெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில இமேஜஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த இமேஜஸ்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு முருகன் போட்டோ ஒரு 2-3 டவுன்லோட் பண்ணியிருக்கேன். பேக்ரவுண்டுக்கு ஒரு 2-3 ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பேக்ரவுண்ட் வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் 2 இது. அதில் வந்து சாம்பிளுக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இதில் ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக இது வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த ஃபோட்டோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 இயற்கை காட்சி, அதாவது நேச்சுரல் இமேஜ் வந்து 2 எடுத்திருக்கேன். ஸோ இது ஒன்று, ஸோ இது ஒன்று. ஸோ ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்து நல்லதாக பார்த்து நம்ம வந்து இதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நல்லா தான் இருக்குது. ஸோ அதுவே பச்சை கலரில் தான் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜை நான் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறேன். இது வந்து இதில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு வேணுமோ ஃபுல்லாக நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இந்த அளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து எரேசர் டூல் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் போய்ட்டு ப்ரெஷ்ஷில் வந்து சுற்றி மத்திலாம் லைட்டாக இருக்கிற மாதிரி நம்மள ஒரு ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். இது பெருசு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷ்ஷோட சைஸ் பெருசாகும். லெஃப்ட் ஸ்கொயர் ப்ராக்கெட்னா ப்ரெஷ்ஷோட சைஸ் வந்து சின்னதாகும். நான் ரைட் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை கிளிக் பண்ணி ப்ரெஷ்ஷோட சைஸ் பெருசு பண்ணி இதில் வந்து பாதி வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். அது நேச்சுரல் இமேஜில் பாதி வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு வேணுமோ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக பாதி அளவுக்கு நான் வந்து மேலே இருக்கிறது வந்து தெரியுற மாதிரி ஃபுல்லாக நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ இது பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இமேஜில் பாதி எரேஸ் பண்ணது. இப்போ ரெண்டையும் செட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து வேறு இமேஜ் வந்து ஃபிட் பண்ணலாம். ஸோ டெம்பிள் வந்து நான் நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து ஏதோ ஒன்று வந்து எடுத்துக்கலாம். கோபுரம். ஸோ உங்களுக்கு அந்த பச்சை கலருக்கு ஏற்ற மாதிரி ஏதோ ஒரு இமேஜ் வந்து எடுத்துக்கோங்க. நான் இந்த ஒயிட் கலரு இல்லை அது மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகே, ஏன்னா என் பேக்ரவுண்டில் மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான் இருக்கும் வானம், அதனால் அந்த கலரில் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் பிடிச்ச கலரை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கோபுரம் வந்து நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டேன். மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோபுரம் வந்து நல்லா பெருசாகவே நம்ம வந்து பெருசாக வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ஏதாவது முருகன் போட்டோ வந்து ஏதாவது ஒன்று வச்சிடலாம். ஸோ முருகன் போட்டோ வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 இது சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேக் வந்துடலாம். ஸோ இந்த 3 முருகன் போட்டோவில் நம்ம வந்து ஏதோ ஒரு முருகன் போட்டோவை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதே நல்லா தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே விட்டுறேன். ஸோ எப்பயுமே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டுறதுக்கு முன்னாடி எந்த லேயரோ அந்த லேயருக்கு மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எனக்கு அடியில் போயிடுச்சு. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி மூவ் பண்ணி நான் டாப்பில் வச்சிட்றேன். இப்போ வந்து ஷிஃப்ட் பிடிச்சி அப்டேட் கார்னர் பிடிச்சி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் சைஸ் மாறும். எந்த அளவுக்கு வேணுமோ சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கோபுரத்தை எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாதிரி முருகர் போட்டோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு எனக்கு ஓகே தான். ஸோ நான் இதே வச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் ஏதோ ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னொரு முருகன் ஃபோட்டோ இருக்குது, அதை வந்து நான் வந்து ரைட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த முருகன் ஃபோட்டோ தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நான் இந்த முருகர் ஃபோட்டோவை நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 3 முருகர் தான் மொத்தம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இது வச்சோம்னா நல்லா இருக்காது. ஸோ இது நல்லாயிருக்கும். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஓகே, இதையும் நம்ம வந்து ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். இதையும் நம்ம வந்து டாப் லேயராக மூவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த லேயரில் போய்ட்டு மூவ் பண்ணி டாப்பில் கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகே, இப்போ டாப்பில் கொண்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ரைட் சைடு கார்னரில் கொண்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பெருசு பண்ணி சின்னது பண்ணிக்கோங்க. சைஸ் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ரைட் சைடில் நல்லா ட்ராக் பண்ணி ஓரமாக வச்சிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கட்டமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து தனியாக தெரியும். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எரேசர் டூலை எடுத்து இந்த கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி சுற்றியும் லைட்டாக இருக்கிற மாதிரி எடுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சூஸ் பண்ணதுனால அதே எரேசரை வச்சுக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுற்றியும் இந்த திக்காக இருக்கிற கார்னர் ஃபுல்லாக லைட்டாக நம்ம வந்து எரேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறது பார்த்தீங்கன்னா நல்லா அட்ராக்டிவாக தெரியுற மாதிரி. ஓகே, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நடுவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஏதோ ஒரு இமேஜ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன்.
ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து இந்த சென்டரில் வந்து நான் வந்து தேரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இதில் போய்ட்டு தேர் பாருங்கள், நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இங்கே வந்து மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்குது. ஸோ அதோட நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து எரேசர் டூலில் போய்ட்டு லாஸ்ட்டாக 3ஆவதாக இருக்கிற டூல் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன், மேஜிக் எரேசர் டூல். இப்போ இதில் ஒயிட் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஒயிட் எல்லாமே எரேஸ் ஆகிரும். இப்போ வந்து மூவ் டூலில் கிளிக் பண்ணி இதை வந்து மூவ் பண்ணி சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு பெருசு பண்ணி இந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்தளவுக்கு வச்சாச்சு. இது வந்து ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல தான் நம்ம வந்து டெக்ஸ்ட்லாம் டைப் பண்ண போகிறோம், பாக்ஸ் வைக்க போகிறோம். ஓகே, நான் ஓரளவுக்கு வச்சுட்டேன். ஒரு 37 வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாமே செட் பண்ணியாச்சு, இமேஜஸ்லாம். நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் லைட்டிங் வந்து நிறைய டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கூகுளில் போய்ட்டு லைட்டிங் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இது மாதிரி நிறையா வரும். ஸோ இதை வந்து ட்ராக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் மூவ் டூலை யூஸ் பண்ணி இதை வந்து கிளிக் பண்ணி மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாப் லேயராக கொண்டு வந்துடுறேன். இதை கொண்டு வந்துட்டு எந்த அளவுக்கு சைஸ் பெருசு வேணுமோ பெருசு பண்ணிக்கலாம். பெருசு பண்ணிட்டு இதில் நார்மல்னு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு ஸ்க்ரீன் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மாறிடும். இந்த வந்து இப்போ வந்து முருகருக்கு பேக் சைடில் வந்து கொண்டு போய் வச்சுக்கலாம். ஸோ இந்த சைட் இங்கே வந்து நான் வச்சுட்டு இதை வந்து சைஸ் பெருசு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிட்டு முருகர் லேயருக்கு அடுத்த கீழ் லேயராக இதை கொண்டு போயிடுறேன். ஸோ இங்கே மூவ் பண்ணி முருகர் லேயருக்கு கீழ் லேயராக வச்சுக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா முருகருக்கு பேக் சைடாக நல்லாயிருக்கும் இந்த இடம். ஸோ இதை வந்து Ctrl J கொடுத்து இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓகே, ஒரு காப்பி Ctrl J கொடுத்து எடுத்தாச்சு. அதை வந்து Ctrl J கொடுத்ததை ஒரு ட்ராக் பண்ணி நான் வந்து வேறு இடத்துல வச்சுக்கிறேன். ஸோ இதை மூவ் பண்ணி எந்த இடத்துல வச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த மயிலுக்கிட்ட கூட வச்சுக்கலாம், கீழே மேலே எங்கேயாவது. ஓகே, நான் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் சைஸுக்கு வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணி கொஞ்சம் ஓரமாக தெரிகிற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எந்த இடத்துல வேணுமோ அப்படி தோணுதோ அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வேர்ட் பேடில். ஸோ உங்களுக்கு எந்தெந்த டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்படி டைப் பண்ண சொல்லி ஏற்கனவே ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், தமிழில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு. ஸோ அந்த வீடியோ பார்த்து டைப் பண்ண தெரியாதீங்க, டைப் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த பங்குனி உத்திரம்ங்கிறத நான் வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இதில் போய்ட்டு டெக்ஸ்ட் டூலை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பேஸ்ட் பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணதை. இப்போ நம்மளுக்கு வந்து இதை வந்து டாப் லேயராக கொண்டு வந்துடணும். ஸோ மூவ் டூலை கிளிக் பண்ணி இதை வந்து மூவ் பண்ணி நான் டாப்பில் கொண்டு வந்து வச்சிடுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ டெக்ஸ்ட் நல்லா தெரியுது. ஸோ பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லி தெரியுது. இதுக்கு வந்து நீங்கள் என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து கொடுத்துக்கலாம். நான் வந்து இதுக்கு கிரேடியன் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அதனால் இதுக்கு வந்து இது எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த லேயரில் ரைட் டாப்பில் ரைட் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் கிரேடியன் ஆப்ஷனுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஏதோ ஒரு கலர் வந்து சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் நல்லாயிருக்கோ அந்த கலர் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஏதோ ஒரு சாம்பிளுக்கு ஏதோ ஒரு கலர் கிளிக் பண்ணி பார்க்குறேன் நல்லா இருக்கான்னு சொல்லி. ஸோ நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லைன்னா அதில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெரியும். இதில் இந்த கலருக்கு போய்ட்டு சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு மாற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு பக்கம் எல்லோவும் இன்னொரு பக்கம் வந்து ரெட்டை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு கலர் வந்திருக்கு. ஸோ இதையும் ஓகே பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து ஸ்ட்ரோக் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு ஸ்ட்ரோக் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் கலரில் போய்ட்டு ஒயிட் இல்லாட்டும் பிளாக் கொடுத்துக்கலாம். ஸோ பிளாக் கொடுத்தா நல்லாயிருக்கும், பிளாக் கொடுத்துக்கிறேன். பிளாக் கொடுத்துட்டு இதோட சைஸு கொஞ்சம் பிளாக் வந்து திக்னஸ் கொடுத்துட்றேன் சைஸு எந்த அளவுக்கு வேணுமோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ இது கலர் வந்து கொஞ்சம் டல்லாக தெரியுது. ஸோ அதனால் இதில் போய்ட்டு எல்லோவுக்கு பதிலாக வேறு கலர் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரெட் இதுவே இருக்கட்டும். ஸோ எல்லோ இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதெல்லாம் நம்மளுக்கு லைட்டாக ஆரஞ்சு இது மாதிரி கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் பங்குனி உத்திரங்கிறது டெக்ஸ்ட் வந்து நல்லா திக்காக நல்லா அழகாக தெரியுது. ஸோ அதனால் நான் இந்த ஆரஞ்சே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நான் வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். இதையும் ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ அடுத்தது ஸ்ட்ரோக்கும் நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குது. சைஸ் கொஞ்சம் மாற்றுறதுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து இதையும் கரெக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். இப்போ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் வந்து காப்பி பண்ணி இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டு
ஃபோட்டோஷாப்பில் டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணி அதையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது டாப் லேயரில் வர மாதிரி பார்த்து கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ அது கீழே பங்குனி உத்திரங்கிறது ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைலும் கொடுத்துட்டு நல்வாழ்த்துக்களை லைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைலும் கொடுத்துனா அதில் இருக்கிற ஸ்டைல் எல்லாமே இதில் அதே மாதிரியே வந்துடும், ஸ்டைலு கலர் எல்லாமே. ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்மளுக்கு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ இது சைஸில் மாற்றி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதை கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிக்கிறேன், நவுத்தி இந்த பக்கம் வச்சுக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து இது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கந்தனுக்கு அருவகரா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இது நான் வந்து அந்த டெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே இது டாப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து கீழே பாட்டம் லேயரில் இருக்குது. ஸோ இதை வந்து டாப்பில் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ மூவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் இருக்குது, அது தெரிஞ்சுக்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதை வந்து நார்மலாக கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறதெல்லாம் மூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டெக்ஸ்ட் டூலில் போய்ட்டு கந்தனுக்கு மட்டும் வச்சுட்டு அரோகரா அப்படிங்கிறத கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு மூவ் டூலை கிளிக் பண்ணிட்டு திருப்பி வந்துட்டு டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்ணி நான் கீழே கிளிக் பண்ணி அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா கந்தனுக்கு அரோகராங்கிறது பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ அந்த அரோகராங்கிறது லேயருக்கு நேராக பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நான் வந்து லிங்க் பண்ணிக்கிறேன். லிங்க் பண்ணிட்டு அரோகராங்கிற லேயரில் போய்ட்டு கலர் ஓவர்லே கொடுத்துட்டு கலர் மாற்றிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் பச்சையாக இருக்கிறதுனால நான் வந்து பச்சை கலர்லேயே கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் தெரியும் பேக்ரவுண்ட் வந்து பச்சையாக தான் இருக்குது. அதனால் அதுக்கு ரிலேட்டடாக ஏதோ ஒரு கலர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். அதனால் அதுக்கேற்ற கலராக கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. அதேமாதிரி அதுக்கு ஸ்ட்ரோக் வேணுன்னா ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் மேலே பிளாக் கொடுத்துருக்கேன், அதனால் கீழேயும் பிளாக்கே கொடுத்துக்கிறேன். சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை ரைட் கிளிக் பண்ணி காப்பி லேயர் ஸ்டைல் கொடுத்துட்டு இந்த கந்தனுக்கு அப்படிங்கிற லேயரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் லேயர் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரே கலராக வந்துடும். இப்போ வந்து நான் இது வந்து ஏற்கனவே லிங்க் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு லேயரும் ஒரே மாதிரியாக. அதனால் மூவ் பண்ணால் ரெண்டுமே ஈக்குவலாக மூவ் ஆகும். ஸோ எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இந்த அளவு எனக்கு இந்த இடம் ஓகே தான். ஸோ அதனால் நான் இங்கே வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டூல் யூஸ் பண்ணி ஃபோட்டோ வைக்கிறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு இந்த லேயர் வந்து டாப்பில் கொண்டு வந்து வச்சுருங்க. ஓகே இப்போ வந்து மூவ் டூலை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நான் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இந்த லேயரில் ரைட் சைடில் ரைட் கிளிக் பண்ணி ரேஸ்டரைஸ் லேயர்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் ரைட் சைடில் டாப்பில் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பிளெண்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் போய்ட்டு கிரேடிங் கலரில் போய்ட்டு நாம் வந்து ஏதோ ஒரு கலர் வந்து மாற்றிக்கலாம். நான் பிளாக்கு பதிலாக ஒரு எல்லோ கலர் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகே இதே நல்லா தான் இருக்குது, அதனால் இதே ஓகே கொடுத்துக்கிறேன். இந்த சைடு ஒயிட்டாகவே இருக்கட்டும், ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதுக்கு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கிறதாலும் அப்ளை பண்ணிக்கலாம். வேறு ஆப்ஷன் ஏதாவது செட் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியல் அது மாதிரி ஏதாவது கொடுத்து பாருங்கள். ஓகே நம்மளுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு, ஸோ அதுவே நான் கொடுத்துக்கிறேன். ஓகே இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த லேயரே ஓகே. இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரோக்கில் போய்ட்டு கலரில் போய்ட்டு நான் வந்து இதுக்கும் பிளாக்லேயே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இதோட சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கிற மாதிரி. அடுத்தது ட்ராப் ஷேடோவையும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஷேடோ வர்றதுக்காக. ஸோ மேலே ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதில் டிஸ்டன்ஸு ஸ்ப்ரெட்டு சைஸு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட்டுக்கு கொஞ்சம் கொடுத்திங்கன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி நல்லா தெரியும். சைஸ் அந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் ஓரளவுக்கு இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டு சைஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே நம்மளுக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது வந்து டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த லேயர் மேலே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸோ இந்த லேயர் வந்து நம்ம எந்தளவுக்கு சைஸ் வேணுமோ மாற்றிக்கலாம். மாற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து டூப்ளிகேட் லேயர் இருக்கலாம். இந்த லேயர் மேலே ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டூப்ளிகேட் ஆயிரும். அப்படின்னா Ctrl+J கொடுத்தாலும் நம்மளுக்கு டூப்ளிகேட் லேயர் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு Ctrl+J கொடுத்து நான் பாருங்கள் டூப்ளிகேட் எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு ஃபோட்டோஸ் வைக்கிற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு நம்மளுக்கு நீட்டாக நல்லா கலராக நம்மளுக்கு சூப்பரான ஒரு இமேஜ் வந்து கிடச்சிருச்சு. ஸோ பேனர் டிசைன் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி நான் வந்து நீங்களும் ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே நீங்கள் நோட்டிஃபிகேஷனாக கெட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.